உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிருக்கிறதுபடி பார்த்தோன்னா, நதி வீட்டில் அதாவது தீபாவளி செலிப்ரேஷனுக்கு அப்புறமா விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ரிவீல் பண்ணிட்டார் இல்லையா, நம்ம ப்ரொமோலே பார்த்துருப்போம். ஸோ நாங்களே வாங்கிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, கங்கா வந்துட்டு நீங்கள் வாங்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலாருன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியே அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு நதி வீட்டில் அங்கே ஷூட்டிங் போயிருக்கு. நதி வீட்டுக்கு அப்புறமா இப்போ கொடைக்கானலில் ஷூட்டிங் போகிற மாதிரியான அந்த அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் அவங்க வீட்டில் அங்கே நதி வீட்டில் பேசிகிட்டு இருந்ததை வச்சு பார்க்கும்போது அங்கே நிவன், யமுனா அண்ட் விஜய், காவேரி எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. ஸோ கங்காவை வந்து கன்வின்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி ஒரு முடிவு எடுத்து இப்போ கொடைக்கானல் வீட்டில் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குமோ அப்படிங்கிறது என்னோட சின்ன யோசனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ அங்கே போயிட்டுருக்குங்கிற அப்டேட் கிடச்சிருக்கிறத வச்சு சொல்கிறேன். எனிவேஸ் அது விகாக்கு அந்த வீடு போக போகுது அப்படிங்கிறத ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்கலாம். என்னதான் வந்துட்டு ஒரு மருமகனாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீடு மட்டும்தான் பேர் காவேரி பேரில் மாறப்போகுதே தவிர மற்றபடி நீங்கள் எப்போ வேணால் அந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம், அது நம்மளோட வீடு தான் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்துட்டு விஜய் பெருந்தன்மையாக சொல்லியிருந்துமே அதுக்கு இவங்க வந்துட்டு கங்கா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல காவேரி மேலே கங்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பணம் தான் வேணும். அந்த பணத்தை யார் வாங்கி அவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆனால் காவேரி இப்போ வாங்க போகிறா அப்படிங்கிறத அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அப்பட்டமாகவே தெரியுது அவங்களுக்கு வந்து அந்த பொறாமை, வன்மம், வக்ர புத்தி எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றின சின்ன ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தாத்தா வந்து சடனாக உனக்கு அந்த வீட்டில் இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குன்னா நீயே அந்த வீட்டை வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னீங்க தாத்தா, நான் கூட இப்படி யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஆனால் காவேரிக்கு இதில் ஒரு யோசனையாகவே இருக்குது. இல்லை தாத்தா அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. ஏமா சரியாக வராதுன்னு சொல்கிறேன், எவ்வளோ பேர் வந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க தெரியுமா. அந்த வீடு உங்கள் வீடுமா, அதை வந்து வேறு யாருக்கோ போகிறதுக்கு அதை நம்மளே வாங்கிக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எப்போ வேணால் நம்ம எல்லாருமே போகலாம் வரலாம் இல்லைம்மா, உனக்கும் அந்த வீட்டில் சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ காவேரி இந்த இடத்துல ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, அப்படி இல்லை தாத்தா, அந்த வீட்டில் வந்துட்டு என் அப்பா ஞாபகம் எப்போல்லாம் வருதோ அங்கே போனேன்னா அப்பா என் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் தாத்தா. ஆனால் அதை கங்கா, யமுனாலாம் வந்துட்டு உணர மாட்டேங்கிறாங்க. பணம் வேணும் அதுக்காக வீட்டை வித்தரலாங்கிற மாதிரி இந்த அளவுக்கு அவங்க முடிவெடுப்பாங்கன்னு நான் யோசிக்க கூட இல்லை தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடுமா, அது அவங்களோட தேவைக்காகவோ இருக்கலாம், இல்லை அது அவங்களோட குணமாக இருக்கலாம். அவங்க அதை பெருசாக மதிக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அந்த இடத்துல. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா அது சரியாக வராது அப்படிங்கிறாங்க. ஏமா சாரதா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியாமா அப்படிங்கிறாங்க. அம்மாவை கூட நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க தாத்தா, நான் தான் வாங்குறேன்னா அம்மா சரின்னு தான் சொல்லும், ஆனால் இங்கே வீட்டில் நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏமா பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்கன்னு இல்லை தாத்தா, ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா விஜய் சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தாத்தா அந்த டிவோர்ஸ் மேட்டர்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அப்போ போயிட்டு சித்தியும் பாட்டியும் போயிட்டு அத்திக்கிட்டே இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, விஜய் பணக்கார பையன் அதனால தான் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா, விஜயை விட மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் பேசியிருக்காங்க. பத்தாததுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம், வேணும்னா அந்த வீடு பிரச்சனை போயிட்டுருக்கே உங்களுக்கு அதை ஏதாவது முடிச்சு கொடுக்கணுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு வந்திருக்காங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் இப்போ எடுத்து சொல்கிறாரு. உடனே தாத்தா வந்துட்டு, ரொம்ப சாரிம்மா காவேரி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியாதுமா, விஜய் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அவன் நீ தான் வேணும்னு கிளம்பி வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்மா, இவங்களே தப்பையும் பண்ணிட்டு ஓ மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க, சரி விடுமா அது போக போக சரியாக போயிடும், அதையும் நான் பார்த்துட்டு தாம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காவேரி சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் தாத்தா பிரச்சனையே, இந்த விஷயத்தை வச்சு திரும்பவும் என்னை வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் தானே தாத்தா எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி பிரச்சனையாகவே வந்து நிற்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, எனக்கு தெரியாதாம்மா உன்னை பற்றி, ஏற்கனவே நீ கல்யாணம் ஆகி இங்கே வீட்டுக்கு வந்த புதுசுலேயே உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுமான்னு நான் கேட்டதுக்கே பணம்லாம் எனக்கு வேண்டாம், வேலை மட்டும் இருந்தால் போதும் தாத்தா, எனக்கு தான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு தானேம்மா நீ சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, ஓ இந்த மேட்டர்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி சிரிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் அப்போ என்கிட்ட சரியாக பேச மாட்டீங்கல்ல, அப்போ தான் தாத்தா தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அப்போ தாத்தா கிட்ட தான் நான் சொன்னேன், எனக்கு வேலை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க தாத்தா நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் டவுனாக ஃபீல் பண்ணுறாரு. சாரி காவேரி, ஆனால் தாத்தா அந்த இடத்துல அப்பையிலேருந்து உனக்காக சப்போர்ட்டாக இருந்திருக்காருல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போயுமே தாத்தா எனக்கு ஸ்பெஷல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 3 பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
வீட்டில் வந்துட்டு இப்போ நம்மளே வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு இப்போ நம்மளே வாங்க போகிறோன்னு சொன்னால் கங்காவும் யமுனாவும் ஒத்துக்குவாங்களா, அம்மாவுக்கு கூட சமாதானப்படுத்திடலாம், இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற யோசனை காவேரிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு தீபாவளிக்கு எல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ விஜயே வந்துட்டு நான் ட்ராப் பண்ணுறேன், உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேங்கிற மாதிரி அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே வீட்டில் வந்துட்டு சாரதாமா பெரிய சட்டியெல்லாம் வச்சு அதில் பலகாரம் புழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையுமா வந்து பார்த்தா யமுனாவும் கூட இருக்காங்க. ஸோ பலகாரம் புழிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கங்காவுக்கு வந்துட்டு காரமாக இருக்க முறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு அவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி கரெக்டாக உள்ளே போகிறாங்க. அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கூப்பிட்றாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கும்போதே, என்னம்மா பலகாரம்லாம் சுட ஆரம்பிச்சிட்டியா, இதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன், நீ நேரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன்னு அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. வா காவேரி சாப்பிட்டு பாரு, உனக்கு முறுக்கு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த கார முறுக்கு எடுத்து சாப்பிட்டு ஐயோ ரொம்ப காரமாக இருக்குமா, இது எனக்கு வேண்டாம், அந்த முறுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா என்ன சொல்கிறாங்க, என்னக்கா கங்காக்கா அந்த முறுக்கு தான் சாப்பிட வாய்க்கு பிடிச்சிருக்குன்னு அவள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ நான் சொன்ன மாதிரி வேண்டான்னு சொல்கிறியே, நீங்கள் 2 பேரும் என்ன வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, நீயும் தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசையாக இருக்கும்டியா அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு, அவள் காரமாக சாப்பிட்ணுங்கிறக்காக இவளும் காரமாக சாப்பிட்ணுன்னுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாக்கு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, எனக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நீயும் சீக்கிரமாக ஒரு பிள்ளைய பெத்துக்கோடி, அது தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீவினை நினச்சி கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டு யமுனா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு வாண்டடாக கங்கா ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, வீட்டு பிரச்சனையை பற்றி பேசிட்டு வந்தோமே, என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல காவேரிக்கு ஒரு குழப்பத்திலே தான் அவங்க இருக்காங்க. இத்தனை நாள் எனக்கு வேண்டாம், நான் விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு தாத்தா வீட்டில் எல்லாம் பேசினதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க யோசிச்சுட்டு, காவேரி உன்னை தாண்டி கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிறாங்க. இப்படி டைம் கொடுன்னு எத்தனை நாளைக்கு இழுத்துட்டே இருக்க போகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, யமுனா அக்கா விடுக்கா, இத்தனை நாள் வந்து நான் விற்கவே மாட்டேன்னு அக்கா சொல்லிட்டு இருந்தா, இப்போ குழப்பமா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அவள் வந்துட்டா அப்படின்னா நீ எந்த அளவுக்கு குழப்பி விட்டுருக்க, விடுக்கா, அவள் நல்ல முடிவாக சொல்லுவா காவேரி அக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. என்ன மோடி குழம்புனாலும் சரி நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி சாரதாம்மா கிட்ட தனியாகவே சொல்கிறாங்க. அம்மா வீட்டு விஷயத்தை பற்றி தாத்தாவும் விஜயும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இந்த வீட்டில் வந்துட்டு அங்கே ஹில் ஸ்டேஷனில் வீடு வாங்குறதும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று தான், நம்ம ஏமா அந்த வீட்டை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி தாத்தா என்கிட்ட கேட்டாருமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு உடனே சாரதாம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை காவேரி வேண்டாம், இதை வந்துட்டு இப்படி பண்ணோன்னா வீட்டில் போங்க பாட்டி அவங்க விஜயோட சித்திலாம் ஏதாவது சொல்லுவாங்கடி அப்படிங்கிறாங்க. இதுதாம்மா எனக்கும் மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, நான் இதை தாத்தா கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டேன், வேண்டாம் தாத்தா இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டேன், நீ ஏன் காவேரி அதை பற்றி இது பண்ணிட்டு இருக்க, நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயும் இருந்துட்டு நீ ஏன் காவேரி இது யோசிச்சுட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு அவரும் சொல்கிறாருமா, எனக்கு இதுதான் இதை சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்களோன்னு சொல்லி யோசனையாகவே இருக்குமா அப்படிங்கிறாங்க. எனக்கும் இது என்னவோ சரியாக வராதுன்னு தான் தோணுது காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தாத்தா வந்துட்டு வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னாருமா அப்படிங்கிறாங்க. யாருக்குடி, பாட்டிக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அப்புறமா நம்ம பார்த்து சொல்லிக்கலாம், நமக்குள்ளரே இதை முடிச்சுக்கலான்னு சொல்லி தாத்தா சொல்லியிருக்காருமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் காவேரி, திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனையாக வந்துடும், பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா விஜய் தம்பி உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் சண்டைக்கு வந்துட போகிறாங்கடி அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது, ஆனால் தாத்தாவும் விஜயும் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, விஜய் தம்பி என்ன சொல்லுதோ அது மாதிரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவும் ஒரு சைடு கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு காவேரியை பிக்கப் பண்ணுறதுக்காக விஜயும் வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு நாளைக்கு எல்லாருமே தீபாவளிக்கு வந்துடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பியும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் கங்காக்கும் அப்புறம் சாரதாமாவுக்கும் சரியான ஃபைட்டு நடக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, கங்கா வந்துட்டு ஏமா இவ்வளோ நேரம் இங்கே இருந்தால அதை பற்றி ஏதாவது பேசுறியா, நீ அவகிட்ட எதுவுமே இதை பற்றி பேசாமே இருக்கா, நான் மட்டும் கேட்டு கேட்டு கெட்ட பேர் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் என்ன உங்ககிட்ட பேசாமல் இருந்தா, அவள் தான் ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொன்னால அப்படின்றாங்க. குழப்பமாக இருக்குன்னா எனக்கு ஒரு முடிவு தெரிய வேணாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவள் நல்ல முடிவாக தாண்டி எடுப்பா அப்படிங்கிறாங்க. ஓம் பொண்ணுக்கு நல்ல முடிவாக எடுப்பான்னு சொல்லு, எங்களுக்கு அதில் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. உனக்கு என்ன தாண்டி கங்கா பிரச்சனை, ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க, காவேரி ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கா, வீட்டில் எல்லாரும் கலந்து பேசியிருக்காங்களாம், அதை பற்றி நல்ல முடிவாக நாளைக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காடி அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே தீபாவளிக்கு அங்கே போனதுக்கப்புறமா அந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களே எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல பாட்டியும் இல்லை, அதே மாதிரி விஜயோட சித்தியும் இல்லை, இவங்க மட்டும் தாத்தாவும் விஜயும் உட்காந்து இவங்க நதி ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இதை
இன்ஃபர்மேஷன் விஜய் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல கங்கா இந்த வார்த்தை எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாரதாமாக்கு சரியான கோவம் வந்துடுது. அவங்க டக்குன்னு கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை, யார்கிட்டயோ வீடு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டத்தில் இருந்தப்போ இப்போ வீடு கையை விட்டு போகலையே அப்படின்ற நிம்மதியில் ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுங்குள்ளாட்டி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. உனக்கு தேவை பணம் தானடி, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை விட உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஓ, அவங்க வீட்டை வாங்கிட்டு உன்னை அடிமை மாதிரி அந்த வீட்டுக்கு நீ எப்போ வேணால் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையாம்மா, அவங்க பணக்கார திமிரை காட்டிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்துட்டு பணக்கார திமிரை காட்டுறாங்கன்னு சொல்கிற, அந்த தம்பியை பார்த்தா, அந்த தம்பி முகத்தை பார்த்தாலாவது உனக்கு அந்த மாதிரி திமிர் காட்டுற பையன் மாதிரி உனக்கு தெரியுதாடி அப்படிங்கிறாங்க. எல்லாம் நடிப்புமா, நீ தான் அந்த நடிப்பை நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க. வேணாடி கங்கா, வாயை மூடு, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், தேவையில்லாமல் பேசி எங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இருக்க, நீ நல்ல நல்லதுமா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, காவேரி அந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. யார் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தேவை அந்த பணம் அவ்வளோதானே. அந்த வீடை வந்துட்டு நான் காவேரிக்கு தான் கொடுக்க போகிறேன், இது என் புருஷன் கட்டின வீடு, அதில் நானாக பார்த்து உங்களுக்கு பங்கு கொடுக்கறது தான், அது இன்னும் என் பேரில் தான் இருக்குது, அதை நான் காவேரிக்கு விற்கிறேன் இல்லை வேற யாருக்காவது விற்கிறேன், இதை பற்றி உன்கிட்ட நான் ஆலோசனை கேட்கவே இல்லை. இந்த இடத்துல நீ வந்து பேசுகிறதுக்கு எதுக்கு நான் எந்த ரைட்ஸுமே கொடுக்கலையே, நீ எதுக்கு தேவையில்லாமல் வாய விடுற அப்படிங்கிற மாதிரி கங்காவுக்கு பயங்கரமான நோஸ்கட்டை சாரதாமா கொடுத்துட்றாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க, ஓ சரியாக போச்சுமா, இப்போ 2வது பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் பெருசாக போயிட்டாங்கல்ல, நான்லாம் இப்போ உனக்கு யாரோ மாதிரி போயிட்டேன், அதனால தானே நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பேசுகிற பேச்சுக்கு நான் அப்படி தாண்டி உனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ பண்ணு, ஆனால் காவேரி விற்று அந்த பணத்தை நீ வாங்கிட்டு வந்தினாலும் திரும்ப அந்த வீட்டுக்கு நான்லாம் வருவேன்லாம் எதிர்பார்க்காத அப்படிங்கிறாங்க. நீ வந்தாவா வராட்டி போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் புருஷன் இருந்த வீடு இப்போ என் பொண்ணுக்கிட்ட போகுது, அவ்வளோதான், எப்போல்லாம் நான் போகணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் போய்க்கிறேன், நீ வராது ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைடு யமுனா கிட்ட போய் அவங்க ஏதோ கான்வர்சேஷன் வச்சாலும் இந்த மாதிரி இங்கே பாருடி அவளே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா, இதில் உனக்கு விருப்பமாடி, வேண்டான்னு சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா எனக்கு பணம் தான்க்கா தேவை, அதனால வந்துட்டு யார் மூலமாக கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைக்கா, அது காவேரி அக்காவே வாங்கிக்கிட்டாலும் நம்ம கூட எப்பயாவது அங்கே போனோன்னா நிவன் வீடும் அங்கே தானேக்கா இருக்குது, நம்ம வீட்டில் போய் அங்கே இருந்தோன்னா காவேரி அக்கா பார்க்க போகிற மாதிரி அங்கே கூட நம்ம எல்லோரும் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு பாண்டிங் இதாயிரும்க்கா, ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோக்கா, எனக்கு இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யமுனா வந்துட்டு நல்லா கலண்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேறு வழியே இல்லை, எல்லாரும் ஓகே சொல்கிறதுனால கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த வீட்டை வந்துட்டு பாஸ் தான் வாங்கி காவேரி பேரில் மாற்றி ரொம்பவும் அழகாக அதை வளகாப்புக்கு அவர் கிஃப்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் அதுதான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இதை பற்றின டிஸ்கஷனும் அங்கே போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன் இது. ஸோ காவேரிக்கு எதிராக இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறனால இவங்க வந்து ஒரு வில்லி மாதிரி வருவாங்களா அப்படிலாம் நம்மளால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தரமான வில்லன் அப்படின்னா அது பசுடாடி தான் அங்கே நிற்பார். பட் இவங்க வந்து ஏதோ ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு காவேரி மேலே அந்த வன்மத்தை தான் கக்கிக்கிட்டே இருக்காங்க. எது எப்படி ஆனாலும் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு ஒரு சைடு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டுருக்கு. இவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் புருஷன் கூட இல்லாத மாதிரி ஆகி போய் இப்போ திரும்ப தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு போய் நிற்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.